வணக்கம் உறவுகளே, இங்க பாருங்க, நான் ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்கிறேன். பாக்குறீங்களா? ஒரு புத்தகம். வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்களோ? நல்லா இருக்கிறீங்களோ? நான் இப்ப புத்தகம் ஒன்று போட்டிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி. இன்றைக்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். நான் 2 புத்தகம் எனக்கு கிடைச்சிருக்கு. தராக்கி அவர்களின் ஊடகவியலாளர் அவர்களின் நினைவு 21ஆம் ஆண்டு நினைவு நாள் சென்றிருந்தது. அவருடைய புத்தக வெளியீட்டு விழா இன்றைக்கு நடந்தது. அந்த புத்தக வெளியீட்டுக்கு நான் போயிருந்தேன். நான் அந்த விழாவில் எனக்கு 2 புத்தகங்கள் கிடைத்தது. பார்க்க தெரியுதா? அத்தோடு இன்னும் ஒரு புத்தகம், கலையாளி என்று சொல்லி ஒரு புத்தகம் வந்து எம் அரியநாயகம் அவர்களின் வைரவ விழாவில் வந்து அமுத விழா. ஓகே, ஒரு புத்தகம், இன்னும் ஒரு புத்தகம் வந்து எனக்கு இங்கே கிடைத்தது. வழியா பாருங்க இவரத்தான். ஸோ இப்போ 2 புத்தகம் எனக்கு கிடைச்சது. இந்த புத்தகங்களால் என்ன சிறப்புன்னு சொன்னால், அவரோடு இருந்த நண்பர்கள் இணைந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாக்களை செய்திருக்கிறோம். உடவியலாளர்கள், அங்கே இலங்கையில் இருந்த உடவியலாளர்கள். ஸோ அப்போ அவரை பற்றி அவர் என்ன எப்படியா நாள், என்ன சுபாவமுடையவர், எப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் இருந்தவர், என்ன தாயத்துக்கு செஞ்சிருக்கிறார், எப்படியான இதுகள் எல்லாமே வந்து அங்கே அழகாக சொல்லியிருந்தார். அவருடைய நட்புக்குள்ள எப்படி அவர் இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி அவர் நட்பு வட்டாரத்தோட எப்படி, மக்களோட எப்படி என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார். அந்த வகையில கட்டாயம் அவருக்கான புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கணும். தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி என்று சிவராமன் ஞாபகார்த்த மன்றம் சுவிஸ்ல இருந்து கிழக்கு உடவியலாளர் ஒன்றியம் மட்டக்களப்பு இலங்கை அவையில் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கணும். சிறப்பான புத்தகமா இருக்கும். நான் நினைச்சேன் இந்த புத்தகம் வந்து அவரை நினைவு நாள் போவேக்கல அவரை பற்றி அந்த இதுகள் பார்க்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை அவர்களோடு இருந்த வட்டாரங்கள் எழுதியிருக்கணும். சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவரோட இருந்த ஆக்கள், அவரோட பழகிய ஆக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எழுதியிருக்கணுமா. ஸோ அப்போ பார்ப்போம் என்ன மாதிரி அவரை பற்றி என்ன எல்லாம் எழுதியிருக்கணும். அவர் கதைச்சவே நான் அதெல்லாம் கேட்டேன். அதை சொன்னால் நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த புத்தகம் வாசிக்கக்கூடாது. நீங்கள் இந்த வாசிங்க கட்ட தாயத்தில் அவர் வந்ததுக்காக யாரு அவர், எங்களோட தாயத்தில் எங்களோட போராட்டத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படியான ஒரு ஊடகவியலாளர் அவர், எப்படிப்பட்டவர், எப்படி குணமுடையவர், எப்படி பயந்தவரா, எல்லாட்டிக்கு என்ன துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது, எப்படி அவருடைய பாடுகொலை நடந்தது என்ற விஷயம் எல்லாம் சகலம் இருக்கின்றது. மறக்காம இந்த புத்தகத்தை நீங்களும் படியும். நன்றி, வணக்கம்.